ஜெர்மனியில் விமான பயணச்சீட்டுக்கு டாக்ஸ் மூலம் வரி குறைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான வீடியோ முழுக்க முழுக்க போய் பார்ப்போம். பவி தமிழ் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மனியிலிருந்து பயணம் செய்கிற பயணிகளுக்கு டாக்ஸ் வீதம் குறைச்சிருக்கு டிக்கெட்டுக்கு. என்ன காரணம்னா, ஜெர்மனியில் வருமான நிறுவனங்கள் பல ஆண்டு காலமாக அதிக வரி கட்டணம் மற்றும் செயல்பாட்டு செலவுகள் போட்டியை இழந்து வருகிறான். அது காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. இதனால் ஜெர்மனியில் மீண்டும் வலுவான கட்டமைப்புக்கு கொண்டு வரணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. சுமார் 15 லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு டேக்ஸை குறைச்சி டிக்கெட் ப்ரைஸை குறைச்சா கிட்டத்தட்ட 15 லட்சம் வரைக்கும் வேலை வாய்ப்பு கூடுமென்று சொல்கிறாங்க. எந்த ரீதியிலன்னு தெரியல. நம்ம அந்த ஃபீல்டில் இருந்தால் சில நேரம் அது சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது சம்மந்தமாக தெரிஞ்சாக்கள் யாரும் இருந்தால் கொமெண்டில் கண்டிப்பாக பதிவு செஞ்சுட்டு போங்க. இப்படியான விமான நிலையங்களில் இந்த மாதிரியான வேலை ஆட்கள் தேடுறாங்களா, என்னென்ன மாதிரியான கேட்டகரிக்கு தேடுறாங்கன்னு தெரிஞ்சாக்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கொமெண்டில் போடுங்க. யாருக்காச்சும் பிரயோசனமாக இருக்கும். இப்போ ஜெர்மனிலேருந்து நீங்கள் வேறு நாடுகளுக்கு போகிறாக்களாக இருந்தால், சப்போஸ் யூரோப்புக்குள்ளேயோ இல்லாட்டி இலங்கை, இந்தியா அப்படி வேறு நாடுகளுக்கு போகிறாக்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் புக் பண்ண டேட்டுக்கு முடிய இதையும் இப்போ நீங்கள் இந்த 7ஆம் மாதம் தொடங்கியாச்சு. இந்த மாதத்துக்கு பிறகு நீங்கள் போகிறாக்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு முதல் புக் பண்ணி வச்சிருக்கிறாக்களாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒருக்கா ப்ரைஸை கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா சில நேரம் இப்போ குறைஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சட்டம் 2025 ஜெர்மனியில் எதிர்க்கட்சியால் கதைக்கப்பட்டிருக்குது. ஸோ அது அப்போ கதைக்கப்பட்டு இப்போ ஜூன் மாதம்தான் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. சப்போஸ் சில இடங்களில் டிக்கெட்டுகளோட விலை குறைஞ்சிருக்கலாம். அதாவது எல்லா ஏர்லைனும் ஃப்ளைட் ஓடுற எல்லா நிறுவனங்களும் உடனடியாக டிக்கெட் குறைச்சிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில நிறுவனங்கள் குறைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது அமலுக்கு வந்திருக்குது. எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியல. நீங்கள் உங்களோட டிக்கெட்டை ஒப்பிட்டு பாருங்கள். இப்போத்தைய ப்ரைஸுக்கும் நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி. இது என்ன சம்மந்தப்பட்ட வரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மன் அரசு விமான பயண வரி ஏர் பேசஞ்சர் டியூட்டி தொகை குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த கட்சி மூலம்னு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கூட்டாட்சி அரசு, ஜெர்மனியிலோடைய கூட்டாட்சி அரசு இந்த முடிவை சட்டசபையில் கதைச்சி இதுக்கு ஒரு முடிவு வந்திருக்குது. இந்த புதிய மாற்றம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செஞ்சுட்டு போங்க. மீண்டும் இந்த மாதிரி ஐரோப்பா, ஜெர்மனி இப்படியான நியூஸுகளை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் பவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் கட்டுன்னு அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உடனடியாக இந்த நியூஸ்கள் சேரும். ஜெர்மனியில் அசுல் கேஸுகள், விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது சம்மந்தமாக போடுற முடிவுகள்லாம் அண்டண்டு ஒவ்வொரு நாளைக்கும் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் இதை நான் புதுசாக திறந்துருக்கிறதால இந்த சேனலை நீங்கள் பெல் பட்டன் அமர்த்தி வச்சுருந்தால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களிடம் சேரும். நன்றி, வணக்கம்.